அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரந்தோறும் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். இப்போ நம்ம இந்த வருஷம் 2026 யாருக்கு முக்கியமான வருஷமோ இல்ல, அரசியல்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான வருஷம் தமிழ்நாட்டில். இந்த தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ஒரு ஷார்ட் டைம்ல இந்த எலெக்ஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு. மார்ச் மாதம் 15ஆம் தேதி எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதுக்கப்புறமா போலிங் 23ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நடந்துச்சு. அதே மாதிரி நம்முடைய 4ஆம் தேதி நமக்கு இந்த எலெக்ஷனுடைய கவுண்டிங் வரப்போகுது. ஒரு பரபரப்பான ஒரு சுச்சுவேஷன் தான் தமிழ்நாடே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா பயங்கரமான ஒரு போட்டி. எல்லா கட்சிகளும் நான் நீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு ஒர்க் பண்ணாங்க. அவங்க பண்ணதுல நமக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைச்சது. அந்த விஷயங்களை தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இப்போ அரசியலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் பாடம் ஒண்ணுதாங்க. இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கிளாரிட்டி வச்சிருந்தாங்க. நீங்க எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நம்முடைய டிஎம்கே ஆகட்டும், இல்லை ஏடிஎம்கே ஆகட்டும், டிவிகே ஆகட்டும், இல்லை எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அந்த கட்சி அவர்களுக்கு என்று ஒரு கிளாரிட்டியை வச்சிருந்தாங்க. அந்த கிளாரிட்டி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையை வச்சிருந்தாங்க. அந்த கொள்கையை பிரிண்ட் போட்டு அவங்களுடைய வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதை மையப்படுத்தி தான் அவங்களுடைய டிராவல் இருந்தது. இது எதை குறிக்குது அப்படின்னா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான கோலை வச்சிருக்காங்க. அந்த கோலை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி தான் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோல் இருக்கணும். அந்த கோல் கிளாரிட்டியா இருக்கணும். எப்படி ரிட்டர்னபிள்ல அவங்களுடைய வாக்குறுதிலாம் இருந்தோ அதை போல ரிட்டர்னபிள்ல எழுதி பார்க்கற மாதிரி இல்லை, எழுதி வச்ச மாதிரி உங்களுடைய கோல்லாம் தெளிவா இருந்தது அப்படின்னா உங்களுடைய வெற்றி அப்படின்றது உறுதி. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அரசியல் அதுல ஜெயிக்கணும் அப்படின்னா தனிநபராக ஜெயிக்க முடியாது, ஒரு குழுவாக தான் ஜெயிக்க முடியும். ஒரு சில கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒத்த கருத்து இருக்கக்கூடிய கட்சிகளை ஒன்னா சேர்த்து ஒரு கூட்டணி அப்படின்ற மாதிரி நின்னாங்க. ஒரு சில கட்சிகள் தனியா தான் நின்னாங்க. இந்த கூட்டா நின்னாங்க, தனியா நின்னாங்க அப்படின்றத தாண்டி எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு உழைப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் தேவை, அந்த கட்சியை வளர்ப்பதற்குன்னு சொல்லிட்டு உறுப்பினர்கள் தேவை. அப்படி இருந்ததுன்னா தான் அந்த கட்சி டெவலப் ஆக முடியும். அது மாதிரி தான் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க தனியா போய் ஜெயிக்க முடியாதுங்க. உங்களுக்காக உங்களுடைய கொள்கைகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு டீம் வேணும். அந்த டீம் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, பொறுமை ரொம்ப முக்கியங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே பொறுமை தான். அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல 5 வருஷம் ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்கன்னா சந்தோஷம், ஜெயிக்கல அப்படின்னா அடுத்த 5 வருஷம் காத்திருந்தே ஆகணும். அதே மாதிரி எலெக்ஷனுக்காக அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ரிசல்ட் வர டேட் வரைக்கும் காத்துட்டு இருந்தே தான் ஆகணும். அதே மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் தர்க்கம் நடக்கும்பொழுது, வார்த்தை போர் நடக்கும்பொழுது ஏதாவது ஒன்று ஏடாவிடமா பேசிடுவாங்க. எப்படி பேசினாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அந்த டைம்ல அவங்களுடைய எமோஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பொறுமையா இருக்கணும். வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கும் பொறுமை தேவை. யாராவது ஏதாவது உங்களை பத்தி சொல்லுவாங்க, வசவு பேசுவாங்க, ஏதோ ஒன்று நடக்கும். எது நடந்தாலும் சரிங்க, அதை பத்தி எல்லாம் கவலையே படக்கூடாது. அதை பத்தி கவலைப்படாம நீங்க உங்களுடைய கோலை நோக்கி மட்டும்தான் டிராவல் பண்ணும். ஒருவேளை வெற்றி கிடைக்கல அப்படின்னா அதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா அடுத்த முயற்சியில பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்துல நம்ம டிராவல் பண்ணும். அடுத்த விஷயம், 4வது விஷயம் என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் போராடணும். இந்த கடைசி வரைக்கும் போராடணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எந்த வேட்பாளரை எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு கட்சியை எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த கட்சி கடைசி வரைக்கும் நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு மார்தட்டி சொல்லிட்டு இருக்காங்க. டில் டேட் ரிசல்ட் வந்தாதான் தெரியும் யார் ஜெயிக்கிறாங்க, யார் ஜெயிக்கல, யார் தூக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாருமே அந்த ரிசல்ட் வர வரைக்கும் நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஒரு ஸ்டபனான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெவல்ல இருக்காங்கல்ல. அத மாதிரி நீங்களும் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் கடைசி வரைக்கும் போராடுங்க, கடைசி வரைக்கும் நில்லுங்க, கடைசி வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணுங்க. நீங்க ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ஒருவேளை தோற்றாலும் அதை பத்தி கவலை இல்லை, சரிங்களா? அடுத்ததுல ட்ரை பண்ணிக்கலான்ற ஒரு மனநிலைக்கு வாங்க. ஆனா கடைசி வரைக்கும் போராடணும். இது அரசியல் கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான பாடம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, டெக்னாலஜி. இப்போ ஒரு டைம்லலாம் எலெக்ஷன் கேம்பெயின் அப்படின்னா எப்படி பண்ணுவாங்கன்னா, சோறு விளம்பரங்கள் இருக்கும், பிட் நோட்டீஸ் இருக்கும், போஸ்டர் அடிச்சு விட்டுவாங்க, இது மாதிரிலாம் இருந்தது. ஆனா இப்ப அது அப்படியே ஃபுல்லா மாறிடுச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, எதை ஓபன் பண்ணாலும் சரி, சோசியல் மீடியால ஃபுல்லா இந்த கட்சி சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் வந்திருந்தது. அதே மாதிரி சேட்டலைட் சேனல்ஸ் எதை எடுத்தாலும் சரி, அதுலயும் கட்சி சார்ந்த விஷயங்கள் தான் வந்துட்டு இருந்தது.
அவங்க அவங்கள வந்து மாத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் எது, இன்னைக்கு வந்து அப்டேட் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சோசியல் மீடியாலையும் சேட்டலைட்லயும் அவங்களுடைய விஷயங்களை வந்து மாத்திக்கிட்டதால இன்னைக்கு நிறைய இடத்துல போய் ரீச் ஆயிருக்கு. அது மாதிரி தான் நீங்களும் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. உங்களுடைய ஸ்கில்ல நீங்க எந்த விஷயத்த வெளியில சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி பாருங்க. அதுல லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன இருக்கோ, லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்கோ அந்த டெக்னாலஜியை கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க. இது அரசியல் சொல்லி தரக்கூடிய அடுத்த விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கான்ஃபிடென்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா ஜெயிக்கவே முடியாது. ஓகேங்களா? எது நடந்தாலும் சரி, இந்த இடைப்பட்ட டைம்ல நிறைய விஷயங்கள் எது நடந்திருந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட அந்த கட்சிகளும் அவர்களுடைய தொண்டர்களும் டிராவல் பண்றதால தான் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியுமே வந்து சிறந்து விளங்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி தான் உங்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும், உங்க டீம் மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும், உங்களுடைய கொள்கைகள் மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும். அரசியல் கட்சிக்கு இருக்கிற மாதிரி தான் நீங்க இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே உங்களுடைய லைஃப்ல அரசியல்ல கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பாடங்களை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றியும் உறுதி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.